சுவாமி ஈரையான பவனம் எல்லாம் பகவான் இறையணக்கம் சொன்னீர்களே, யாருக்கெல்லாம் படி இழந்தீர்கள்? ஏதாயிரம் உயிர்களுக்கு பட்டினியதாகிற போட்டுவீர்களா? பரிசோதனை செய்தால் பார்வதி சுவாமி சொல்றார், ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் சிவராசிகளுக்கும் ஒருவருக்கும் குறைவில்லாமல் ஈசன் படியா தாங்கள் எல்லோருக்கும் படியனந்தேன் என்று சொல்லுகிறீர்களே, தாங்கள் இந்த திருக்கையிலை விட்டு சென்ற போது நான் தனிமையாக இருந்த வேளை 2 ஜீவனானது பட்டினியாக வந்தது. அதை பார்வதியானவன் நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். பகவான் சொல்றார், எம்மான் அதை நான் காண வேண்டும், பட்டினியாய் இருப்பதைத்தான் அந்த சிவபெருமானுடைய முன்னாலே அம்மை பராசக்தி தேவியானவள் சிமிழ் கொண்டை திறந்து பார்த்தாள். என்ன ஆச்சரியம்! சித்தரம்ப வாயானதில் தினையரிசி கப்பி கொண்டு சிவனை சுத்தி சுத்தி வருகிறது. சுத்தி சுத்தி வருவதையா அடியார் செய்த பிழை தன்னை ஆண்டவரை பொறுக்க வேண்டும். நான் தெரியாமல் செய்த பிழை தன்னை சிவபெருமானை பொறுக்க வேண்டும் என்றார். பகவானுக்கு கண்கள் எல்லாம் சிவந்தது, கடும் கோபமாகியது. பகவான் என்று அறிந்திருந்தும் பரிசோதனை செய்தாயே பார்வதி, ஆதலால் அழிந்து அழிந்து நீ பிறவியாக பிறக்க வேண்டும். முக்கலனை சோதனை பார்த்தபடியால் 3 பிறவியாக நீ பிறக்க வேண்டும். முதலாவது பிறகு தர்க்கராஜனுக்கு மகனாக நீ தாட்சாயினியாக பிறக்க வேண்டும். தர்க்கனுடைய வேள்வி எல்லாம் உன்னால் அழிந்து வேள்வியிலே நீனும் மறைந்து போக வேண்டும். இரண்டாவது பிறகு மூத்தத்தில்லை வனம், மூத்தத்தில்லை வனமதியே